ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. சாக்தத்தை பற்றி சொல்லும்போது இதில் வந்து உயிர் பலி அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதாவது முக்கியத்துவம் இருக்கா, இல்லை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உண்டா? இல்லை, திருப்பி நான் போன தடவை சொன்னது மாதிரி தான். சில விஷயங்கள், சில வழிபாட்டு முறைகள் ஒரு கான்செப்ஷுவல் பேஸாக இருக்குது. அதை நம்ம தான் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறத அதில் பார்க்கணும். இதில் பலி அப்படின்னாலே வழிபாட்டு முறையில் பலி அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னா பலம் கொடுப்பது பலி, இதுதான் சொல்லியிருக்கு. இதில் உயிர் பலி சரியா உயிர் பலி தவறா அப்படிங்கிற கான்செப்ட்டுக்கு நம்ம போக விரும்பலை. அது வேதகால வேள்விகளில் இருந்தது. இந்த யுகத்துக்கு அது சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கிற டிபேட் இருக்குது. வேத வேள்விகளில் அந்த காலத்தில் பலி இருந்ததுன்னும் இந்த கலியுகத்தில் அது சொல்லப்படலை அப்படிங்கிறதுக்காக பிஷ்டபசுவை வச்சு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பல பெரியோர்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதனால் இதில் வந்து சில விஷயங்கள் நமக்கு புரியலை அப்படிங்கிறதுக்காக அது இல்லைன்னு ஆகிடாது. அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும். ஏன்னா இது அந்தந்த ஒரு ப்ராசஸுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற சில விதிமுறைகள். இது சரியா தவறான சீர்தூக்கி பார்க்குறது அப்படிங்கிறது அவரவர்களுடைய வழிபாட்டு முறையில் இருக்கிறவர்கள் தான் அதை நிர்ணயிக்கணுமே ஒழிஞ்சு பொதுவான விதியை தூக்கி எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. அதுக்காக உயிர் பலி சரின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த ப்ராசஸை புரிந்து கொண்டவர்கள் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட விதி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்கப்பட்டது சரியா தவறா, இந்த யுகத்துக்கு அது பொருந்துமா, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும்.